ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் குழம்பும் ஜிலேபி மீன் வறுவலும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன்னா மீன் பிடிக்க ஆற்றுக்கு போயிருந்தார். அவர்கிட்ட இருந்து ஜிலேபி மீன் 2 கிலோ வாங்கியிருந்தாங்க. ஆல்ரெடி அவர் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. நம்ம வறுவலுக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். குழம்புக்கு நல்லா பெருசு பெருசாக பீஸ் போட்டுக்கலாங்க. அது பாருங்கள் எவ்வளோ பீஸ் நல்லா பெருசு பெருசாகவே போட்டிருக்கோம். மீன் பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மீனை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா பொரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், நல்லா வெந்து இருக்கும் மீன். எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் சின்ன சின்னதாக பீஸ் போட்டுட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். மீன் குழம்பு, மீன் வறுவல் அதெல்லாம் எங்கள் குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக மீன் கட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம மீனை கழுவிக்கலாம். மீன் நம்ம ஆற்று மீனுங்கிறதுனால ஆல்ரெடி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமும் மறுபடியும் நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம குழம்பு வைக்கும் போது குழம்புல எந்த ஒரு வாசமும் இல்லாமல் நல்லா இருக்கும். மீன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கழுவியாச்சுன்ட்டு. நீங்களும் இது மாதிரி நல்லா க்ளீனாக கழுவிக்கோங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், கடலை, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு தக்காளி, சீரகம், மிளகு, சோம்பு, லவங்கம், பட்டை, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வறுத்து இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ண போகிறோம். கொத்தமல்லியை நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்த உடனே ஒரு மணம் வருங்க. அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, சோம்பு, லவங்கம், பட்டை, வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக மணமாக இருக்குங்க. கொத்தமல்லி செலவு வறுத்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் வரமிளகாய் போட்டுக்கலாங்க. வரமிளகாய்க்கு பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது வரைக்கும் வறுத்த எந்த மசாலாவுக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றலை. இப்போ நம்ம வரமிளகாய்க்கு லைட்டாக எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். வரமிளகாய் நல்லா வறுபட்டதும் அதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆல்ரெடி கொத்தமல்லி நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதோடய இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒன்றா அரைக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ஒன்றா போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்ததாக அது கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. முழுசாக போட்டோம் அப்படின்னா தக்காளி உள்ளெல்லாம் வேகாது. அதனால் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் பொன்னிறமாக வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக அது கூடவே தேங்காய், கடலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சூடு ஆறின உடனே நம்ம வறுத்து வச்ச எல்லா செலவையும் போட்டு ஒன்றா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் நான் இதில் போடலை, அதனால் நான் மிக்சி ஜார்லேயே போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். அடுத்ததான் நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த சாந்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாங்க. அதில் ஆல்ரெடி அரைச்ச சாந்தெல்லாம் அதுலேயே நின்றோம். அதை நம்ம கலக்கி அதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் புளி கொஞ்சம் சேர்த்தி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா புளி கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நல்லா குழம்பு கொதிக்கட்டுங்க. இப்போ ஒரு பிளேட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். கொதிக்க விட்டு இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் எப்படி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்ட்டு, எவ்வளோ தண்ணியும் சுண்டி போச்சுன்னு பாருங்கள். இப்போ நல்லா அது பச்சை வாசம்லாம் போய் இப்போ நல்லா இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இப்போவே நம்ம பார்த்திங்கன்னா உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம உப்பு போட்டு நல்லா கலக்க முடியாது. ஏன்னா மீன் எல்லாம் உடஞ்சிரும். அதனால் மீன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஜிலேபி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்புக்கு பார்த்திங்கன்னா மீன் நாங்கள் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கோம். வறுவலுக்கு மட்டும்தான் மீன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தோம். சின்னதாக வெட்டின பீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வறுவலுக்கு எல்லாம் மசாலா கலக்கி வச்சாச்சுங்க. அது நம்ம குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதையும் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். குழம்புல எல்லா மீனையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் மீனை நல்லா கலக்கி விடக்கூடாது. சும்மா லைட்டாக மட்டும் அந்த மூழ்காத மீனை மட்டும் நல்லா அழுத்தி விட்டால் போதும். மீன் போட்டதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக கலக்கிட்டே இருந்திங்கன்னா மீன்கள்லாம் குழஞ்சி போயிடும், எல்லாம் உடஞ்சிரும். நம்ம அதனால் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. மீனை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும்னு நம்ம மூடி வைக்கலாம்.
மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீன் நல்லா கொதிச்சிருச்சு. அது மீனோட வாசனை நல்லாவே அடிக்குது. நம்ம எப்படி மீன் வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம மீனோட தலையை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். மீனோட கண் வெளியில் வந்திருந்தாவே மீன் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மீனோட கண் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு கொதிக்க விடக்கூடாதுங்க. அதுக்கு மேலே கொதிச்சிச்சு அப்படின்னா மீன் எல்லாம் கழுண்டு வந்துடும். அதனால் இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாங்க சுவையான டேஸ்டான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மீன் பொரிச்சிக்கலாங்க. நம்ம மீன் கட் பண்ண உடனே நம்ம முதல்ல மீன் மசாலா தான் ரெடி பண்ணி வச்சோம். ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம குழம்பே ஆரம்பித்தோம். நம்ம 1 மணி நேரம் அளவுக்கு மீன் நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக நம்ம மீனை பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மீனை போடுங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி வரும். நல்லா மணமாக இருக்குங்க. எங்கள் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நல்லா மொறு இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மற்ற நாள்லாம் நாமளே கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் கூட எனக்கு பசிக்கலாமா, நான் அப்புறமேல் சாப்பிட்றேம்மாங்க. ஆனால் இந்த மீன் குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பசிக்குங்க. அன்றைக்கி தான் நம்ம வீட்லேயும் சமையல் லேட் ஆகும். மற்ற நாள்லாம் சீக்கிரம் ஆயிரும். அதாங்க பொரிச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் விரும்பி கேட்ட மாதிரியே பொரிச்ச மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நல்லா மொறுமொறுனே இருக்குது. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 2 கிலோ தாங்க எடுத்துருந்தோம். அதுலேருந்து குட்டீஸ்க்கு மட்டும் தனியாக பொரிக்கிறதுக்கு மீன் தனியாகவும் எடுத்துகிட்டு குழம்புக்கும் நம்ம போட்டுட்டோம். இப்போ பீஸ் மட்டும்தான் இதில் போட்டிருக்கோம். தலையெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்போடையே போட்டாச்சு. அதனால் நம்ம பீஸ் மட்டும் தான் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க, ஜிலேபி மீன் குழம்பும் ஜிலேபி மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பொரிச்ச மீன் பிடிக்குமா, குழம்பு மீன் பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.